Mr. Sai Creepy Boys. ஹாய் டூட், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். சரஃபுடி சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா நம்ம வீடியோஸே வந்து அப்லோட் பண்ணி சம் ரீசன் ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து வீடியோ. ஸோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து வெரி ரேர் டிசீஸ் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி, அதாவது தசைநார் அழிவுன்ற ஒரு கொடிய நோயில் பாதிக்கப்பட்டிருக்கேன். ஸோ இப்போலாம் நம்ம வீடியோ பண்ணுறதுக்கு ரொம்ப வந்து சிரமமாக இருக்குது. என்னால் என்னுடைய வேலையை செஞ்சுக்க முடியாது. இருந்தாலும் நான் வீடியோ எடுக்கணும் அந்த ஒரு ஹோப்பில் எடுத்துகிட்டு இருக்கேன், நம்பிக்கையில். சொல்லப்போனால் ஹெல்த் ரொம்பவே வந்து பாதிக்கப்பட்டு தான் இருக்குது. எனக்கு மூச்செல்லாம் விட முடியாமல். உங்களுக்கு ஈஸியாக புரியாத மாதிரி சொல்லணும்னா, டாக்டர் நெப்போலியன் சார் பையனுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு இல்லையா, அதே டிசீஸ் தான் எனக்கும் பாதிக்கப்பட்டிருக்கு. சுத்தமாக என்னால் எதுவுமே பண்ண முடியாது, வீல் சேரில் தான் இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் வீடியோ பார்க்குறது மட்டும் இல்லாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணி இதில் நிறை குறை இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா வீடியோஸ் இப்போலாம் ரெகுலராக போட முடியாத காரணம் இதுதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ இப்போ பொட்டாசி வந்துடுச்சு. ஸோ நம்ம சரபுடி சேனல்லையே ஃபர்ஸ்ட் டைமாக வந்து நம்ம நான்வெஜ் இல்லாமல் வெஜ் ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆனால் நான்வெஜ் மாதிரியே இருக்கும். ஸோ வாங்க எங்கேருந்து என்ன வாங்கியிருக்கோன்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ நம்ம இன்னைக்கு தூக்கு பிரியாணி கிளவுட் கிச்சன்லேருந்து தான் வந்து ஃபுட் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ இவங்ககிட்ட நான்வெஜ் மட்டும் இல்லாமல் வெஜ்ஜும் அவைலபிள் இருக்குது. ஸோ வாங்க நம்ம என்னென்ன வந்து வாங்கியிருக்கோன்ட்டு பார்த்துடலாம். இது நம்ம வந்து வெஜ்ஜு காம்போ தான் வாங்கியிருக்கோம், 2 பேர் சாப்பிட்ற மாதிரி. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நன்னாரி சர்பத், பானகம், பிரெட் அல்வா 2 இடியாப்பம், வஞ்சர மீன் குழம்பு, கோலா உருண்டை 2, சுறா புட்டு, ரைத்தா, பிரிஞ்சால் கிரேவி, அதுக்கப்புறம் பியூர் வெஜ் ப்ரான் பிரியாணி. ஸோ இதான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் நான் பானகம் குடிச்சிக்கலாம். செமையாக இருக்குது. இஞ்சி வெல்லம் சுக்குலாம் போட்டிருக்காங்க, நல்ல டேஸ்டாகவும் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு கோலா உருண்டை எடுத்துக்கலாம். வெஜ்ஜு கோலா உருண்டை இதோ பாருங்க. வெஜ்ஜில் கொடுத்துருக்காங்க, எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு பார்த்துடலாம். வாழைப்பூவில் செஞ்சுருக்காங்க. இதை நல்லா காரமாக வெஜ்ஜு நான்வெஜ்ஜில் கோலா உருண்டை சாப்பிட்டா எப்படி அந்த ஒரு மீட்டு ஃப்ளேவர் வருமோ அதே மாதிரி நல்லா ஸ்பைஸஸாக போட்டு வாழைப்பூவில் நல்லா காரமாக செஞ்சுருக்காங்க, நல்லா இருக்கு. இதோட டெக்ஸ்சர் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் டெக்ஸ்சரு. ஸோ 2 பீஸ் வஞ்சிர மீன் இருக்கும்னாங்க, ஆனால் வந்து 1 தான் போட்டிருக்காங்க இடியாப்பம். ஸோ அப்படியே நம்ம சாப்பிட்டுடலாம். தான் ஊட்ட போகிறாங்க. இதுல இருக்க எல்லா வெஜ் ஐட்டமுமே ரியலா நான்வெஜ் எப்படி இருக்குமோ அந்த ஷேப்ல இருந்ததுனால எங்க அம்மா கடைசி வரைக்குமே நம்பல அது வெஜ்ஜுன்ட்டு. இது எல்லாமே சோயா சங்க்ஸ் தான், ஆனால் வந்து நான்வெஜ் மாதிரி மீன் குழம்பு டேஸ்ட் நல்லாவே இருக்கு. அசல் மீன் குழம்பு எப்படி இருக்குமோ அதே மாதிரி பண்ணியிருக்காங்க. வஞ்சர மீன் பீஸ் பாருங்க, இதுதான். ஓகே, நம்ம இடியாப்பத்தை அப்படியே சாப்பிட்டுடலாம். இதுல இருக்கிறது எல்லாமே சோயா சாங்ஸ்ன்றதுனால பார்க்கறதுக்கு வேணா நான்வெஜ் ஃபீல் கொடுக்கும், அந்த டேஸ்ட் மட்டும் அந்த டேஸ்ட் இருக்காது. குழம்புலாம் ரியலி ஸ்டிக்கா இருந்தது. அச்சல் மீன் குழம்பு புளி கரெக்டான லெவலில் போட்டு பண்ணியிருக்காங்க. வீடியோ புதுசாக பார்க்குறவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்ம பிரியாணியை சாப்பிட்டுடலாம். ஸோ இதை வந்து வெஜ் எறா பிரியாணி, மேலேயே ஒரு 10 பீஸ் வச்சு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து சொரா புட்டு.
ஸோ அதையும் நம்ம ட்ரை பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு பிரியாணி போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடலாம். ஸோ பாருங்க, எறா மாதிரியே வந்து வெஜ்ஜில் பண்ணியிருக்காங்க. பிரியாணி நல்லா வாசனை நல்லாவே இருக்கு. சாப்பிடலாம் எறாவை. அந்த எறால நான்வெஜ்ஜி வெஜ் எறால அந்த பிரியாணியோட டேஸ்ட் அப்படியே இறங்கி இருக்கு. ஸோ நல்லா இருக்கு. ஸோ நம்ம பிரியாணியை டேஸ்ட் பண்ணிடலாம். ஆனியன் வச்சு ஆரம்பிச்சிட வேண்டாம், கத்திரிக்காய் வச்சு விட்டுலாம். இந்த பிரியாணியை வெஜ் பிரியாணின்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க. நான்வெஜ் பிரியாணி டேஸ்ட் தான் கொடுத்தது. பிரியாணி சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. சூடு மட்டும் ஆடிடுச்சு அவங்க கொண்டு வரும்போது. பிரியாணி டேஸ்ட் என்ன அடிக்ட் ஆகிடுச்சு, பேசக்கூட விட மாட்டேங்குது. சொரா புட்டு டெக்ஸ்டர் என்னவோ சொரா புட்ட மாதிரி தான் இருக்கு, பார்க்கலாம். ஆனால் டேஸ்ட்டு சொரா புட்டு டேஸ்ட் இல்லை, வேற மாதிரி இருக்கு. சோம்பு இல்ல ஓமம் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். டிஃப்ரெண்ட் டேஸ்டா ஸ்டிக்கா அந்த சுறா புட்டு டேஸ்ட் வரல. பிரிஞ்சால் பிரிஞ்சால் பிரியாணி கொடுத்துருக்குது. அவ்வளோ புளிப்பும் லைட்டா காரமா செம்மையா இருக்கு. உண்மையே சொல்லி இருப்பேன்ல டூட், இந்த பிரியாணி டேஸ்ட் என்ன அடிக்ட் பண்ணிடுச்சு. வீடியோ எடுக்கிறதே மறந்துட்டு உட்காந்து ரசிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். சென்னை முகப்பேர் தூக்கு பிரியாணி கிளவுட் கிச்சன்ல இத பரோட்டா ஸ்பெஷலா 10 ஐட்டம். ஸோ 1000 ரூபாய்க்கு வந்து தந்துட்டு இருக்காங்க. ஸோ செம்ம ஒர்த்து. சாப்பாடும் 2 பேர் இருக்குன்றது 3 பேர்கிட்ட சாப்பிடலாம். நல்லா சாப்பிட்றாங்கன்னா 2.5 பேர் சாப்பிடலாம். செம்மையா இருக்கு. அதை ஃபுல்லாக காலி பண்ணிட்டு லாஸ்டா மோர் டீட்டெயில் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ரூபா கொடுத்துருக்காங்க. டேட்ஸ் எல்லாம் போட்டு எடுத்து ஒரு பைட் வச்சிடலாம். ஃப்ரை பண்ண நட்ஸ் போட்டிருக்காங்க. ரொம்ப திகட்டாம ரொம்ப ஸ்வீட்டாகவும் இல்லாம ஸோ மீடியமா கரெக்டா லெவலு. இன்னொரு பைட். நெக்ஸ்ட் நன்னாரி சர்பத்தோட நம்ம வீடியோ வந்து ஃபினிஷ் பண்ணலாம். ஸோ நம்ம வீடியோலாம் பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க எல்லாருக்கும். ஏன்னா நீங்க பண்ற ஒரு ஹெல்ப்பா இருக்கும். நான் வந்து வெரி ரேர் டிசீஸ் மஸ்குலர் டிஸ்ட்ரஃபின்னுவாங்க, மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி தசைநார் அழிவு என்ற நோயால பாதிப்பட்டு இந்த வீடியோ பண்றேன். என்னால் கை கொடுத்து தூக்க முடியாது. ஸோ இருந்தாலும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ ரீசெண்ட்லி வீடியோ ரொம்ப அப்லோட் பண்ணாத காரணம் அதனால தான் ஹெல்த் ரொம்ப பாதிக்கப்பட்டு இருக்கு. நீங்கள் பண்ணுற ஒரு லைக்கும் கமெண்ட்டும் சப்ஸ்கிரைபும் எனக்கு ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன். ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். நிறை குறைகள் இருந்தாலும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள். ஸோ நம்ம நன்னாரி சர்பத்தோட சேனலை வீடியோ முடிக்கலாம். ஸோ நன்னாரி சர்பத்து 750 ml கொடுத்துருக்காங்க. நல்லா ஒரு டேங்கியா லெமன் ஃப்ளேவர் சுகர் போட்டு சொல்ல தேவையில்லை எப்படி இருக்கும்ட்டு. ஓகே, வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தொடர்ந்து ஆர்வம் தாருங்க.